வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை சுத்தீரம் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மரம் இருக்க மாதிரி பெரிய பெரிய 1.5 கிலோ சைஸ் ஜிலேபி மீனை அடிச்சு நவுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவே புது விதமான ஒரு டெக்னிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கிறோம். ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணுறோம், ஆனால் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு யாரும் காட்டினது கிடையாது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது. பயங்கரமாக இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு செடி. இது இந்த முள்ளு செடிகளுக்குள்ள நடுவில் இறங்கி தண்ணிக்குள்ளே நின்று நெஞ்சளவு தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று மீன் பிடிச்சிருக்காங்க. நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று வீடியோ எடுத்துருக்கிறேன். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா மீன் சைஸான மீன் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிருக்கு. ஜிலேபி மீன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மண்புழு வச்சு மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க, மாவு வச்சு மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எறா, உயிரோடு இருக்கிற சின்ன சின்ன எறாவை போட்டு 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் ஜிலேபி மீன்லாம் பிடிக்கிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சார் நம்ம நண்பர் வந்து நம்மளுக்கு பின்னாடி வர்றாரு, நம்மளுக்கு முன்னாடி நண்பர் 2 பேருமே இன்றைக்கி அடி அடித்து வெளுத்து கட்டிட்டாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நின்று கீழே இருக்கிற முள் எல்லாமே காலில் ஒதுக்கி விட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்று சூப்பராக இடத்த செட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இறால். இந்த இறால் பார்த்தீங்கன்னா உயிராக இருந்தாலும் சரி இல்லை செத்து போனாலும் சரி மீன் பார்த்தீங்கன்னா தரமாக அடிக்கும் ஜிலேபி மீன் எல்லாம். இது எதுக்கு இந்த எறா வச்சு நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னா, மண்புழு வச்சு மீன் பிடிச்சி தான் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட இடத்துல மண்புழுவை போய் நோண்டி 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 ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் தூண்டில் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி மண்புழுவே கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எறாவை பிடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எறாவெல்லாம் பிடிச்சி க்ளீன் பண்ணி எல்லாருமே பங்கு பிரித்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழித்து தான் வந்து தூண்டி போடுறதுக்கே வந்தோம். எவ்வளவு ஆழத்தில் இறங்கி போடுறோமோ கடல் அலை போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அலையும் நல்லா நம்ம மேலே வந்து பொத்து பொத்துன்னு அடிச்சிட்டு இருந்ததுப்பா. தூண்டி போட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. சுற்றி இருக்க நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க இவருக்கு மட்டும் எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. பாருங்க செம்ம சைஸ் மீன் இது. ஒரு கிலோ சைஸாக இருக்குங்க, குறைஞ்சபட்சம் 1 கிலோ இருக்கும். பாருங்க 2 கையுமே, ஒரு கை வாயில வச்சிருக்காரு, ஒரு கை பார்த்தீங்கன்னா உடம்பு மேல வச்சிருக்காரு. இருந்தாலும் எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க. மீனும் நல்ல தடியா இருக்கு. மீனை பிடிச்சி தண்ணியிலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஒருத்தராக இருந்தால் எடுத்து தண்ணியில் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். முள்ள சிலிப்பிக்கிட்டு நிற்கிதுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீனை போட்டாச்சு. நல்லா சிக்கன் பைய சுருக்கு மாட்டிக்கிட்டு நம்ம இடுப்புல வந்து இடுப்புலையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செடி மரத்துலையோ பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிட வேண்டியதுதான். வந்த உடனே ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. டைம் ஆக பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சு வெளுத்து கட்டிட்டாங்க. அது என்னவோ தெரியல, சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் அவ்வளோவா மீன் மாட்டல. நம்ம நண்பர் பிடிக்கிற நண்பர் இவங்க 2 பேரும் தான் செம்ம மீன் இன்னைக்கு. நல்லா அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மீன் கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே மீன்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் மீன் ஸ்ட்ரைக்கு. சுத்திரம் முள்ளு செடின்றதுனால அடிச்சு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த உடனே ஓடி போய் முள்ளு செடிக்குள்ளே வர லாக் ஆயிடுச்சு. பாருங்க புழு எப்படி கொத்தா போடுறோமோ அதை மாதிரி இறாலையுமே கொத்தா போடுறாரு. தண்ணி அலை பாஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு இடமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக நிற்கிற மாதிரி நிற்கலப்பா. ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு மீன். இந்த மீன் கொடுக்குற டஃப்பை மட்டும் காம்படிஷன் மட்டும் பாருங்க, செம்ம சேலஞ்சுங்க இந்த மீன் பிடிச்சி ஏற்றுறதுக்குள்ள. ஒரு நொடியும் நானே மீன் போயிருச்சுன்னு தான் நினைச்சேன். மீன் வருமா வராதான்னு சொல்லிட்டு
பயங்கரமா ஒரு சேலஞ்சா இருந்தது. மீன் பாத்தீங்கன்னா இப்போ மீன் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு பொறுமையா ஆட விடுறாருன்னு சொல்லிட்டு பாருங்க. மீன் வந்து எந்த இடத்துல லாக் ஆயிருக்கு ஹூக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கையில பிடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பாருங்க எந்த இடத்துல ஹூக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 முனை உதட்டுல வந்து மாட்டிட்டு இருக்கு. லைட்டா பாருங்க, கொஞ்சம் சிலிப்பு இருந்தா கூட நல்லா வேகமா சிலிப்பி நம்ம டைட்டா உரப்பா பிடிச்சிருந்தா மீன் போயிட்டு இருக்கோம். செம்ம சைஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 அடி இருக்கும் அந்த மீன். இப்ப கையில முளை வச்சு காட்டுவார் பாருங்க. நம்ம கை ஒரு முளத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுங்க. இப்ப அந்த கை இறக்கிடுங்க. அப்படின்னா 1.5 அடி மீன் 1.5 கிலோ சைஸ் இருக்கு. நல்லா ரக்கையெல்லாம் சிலிப்பிக்கிட்டு ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க. இதுதாங்க ஆந்திரா ஜிலேபி நினைக்கிறேன். இது நம்மள சுத்தீரம் பாருங்க, எங்க பார்த்தாலும் ஃபுல்லா முள்ளு செடி, கீழே அவ்வளவு காஞ்ச முள்ளுகள்லாம் உடஞ்சிருக்கு. நானாவது பரவாயில்ல செருப்பு போட்டு நின்று இருக்கேன். நம்ம நண்பர்கள்லாம் வந்து செருப்பு போட்டு நின்னா கஷ்டமா இருக்கும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. செருப்பு இல்லாம தான் பொறுமையா நடந்து வந்து அந்த இடத்துல ஜிலேபி குழி மாதிரி ஒரு குழியை வெட்டி நின்றுட்டு இருக்காங்க. நாங்க நிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரத்திலே ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே தான் பாத்தீங்கன்னா தூண்டியம் போடுறோம். அடுத்து வந்து இந்த தடவை நமக்கு என்ன மீன் மாட்டிருக்கு பாருங்க, பஞ்சட்டை மீன். இது வந்து நிறைய பேர் ஊர்ல நிறைய விதமா சொல்றாங்க. கேரளால கறி மீன், சென்னையில பஞ்சட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்க ஊர்ல இந்த மீனுக்கு வித்தியாசமான பேர் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. நான் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 மீன் மாட்டுச்சு. கொண்டு போய் வீட்டில் செஞ்சேன், செம்ம டேஸ்ட். கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏரி மீனோட ஸ்மெல்லே வரல. கடல்ல நம்ம மீன் பிடிச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மீன் சாப்பிடாதவங்க வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சார் நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு வரான். வெளில போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செம்ம சைஸில் ஒரு மீன் அடிச்சிட்டாரு. சார் அதை வந்து என்னால் கவர் பண்ண முடியல. இவரும் பார்த்தீங்கன்னா போடுற இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா முள்ளுச்செடியாக தான் இருக்கு. வருங்க பக்கத்துல தான் நின்று போடுறாங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அலைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பொழுது சாயுது. எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு ஒரு மீன் அடிச்சிட்டாருங்க. இப்ப இந்த மீனை ஏத்துறதுக்குள்ள இவங்க படுற பாட கொஞ்சம் பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏத்திருப்பாங்க. ஏன்னா முள்ளுச்செடிக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. பக்கத்துல நம்ம நண்பரோட துணை இல்லாம இந்த மீனை எடுத்திருக்க சாத்தியம் இல்ல. பாருங்க கண்ட வலிக்கிற மாதிரி வலிக்குதுங்க. முள்ளுச்செடியில பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருக்கும்போது வலை போட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த வலையே வந்து சிக்கிட்டு இருக்கு தண்ணி கம்மியாக. சரியான சைஸ் மீன். ஆனா வந்து இந்த தடவை இந்த மீன் பாத்தீங்கன்னா நம்ம முள்ளையே விழுங்கிடுச்சு. அதனால வந்து அழகா பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாரு. இல்லைங்க, முனையில தான் ஹூக் ஆயிருக்கு. உள் பக்கமா திரும்பி இருக்கு. செம்ம லாக். எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இல்ல கே செவல பூச்சி சொல்லுங்க, வாயில கை சொல்லுங்க. லாக் கொஞ்சம் ஏறி அப்படியே ஏறி கட்டுங்க. பாருங்க பாருங்க. சூப்பர் சைஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கும். நண்பர்களே, நீங்க நிறைய தடவை பார்ப்பீங்க, வீடியோல பார்க்கறது உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சொல்றோமோ அது பாதியில தான் இருக்க மாதிரி தெரியும். மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், மீன் பிடிச்சி போட்டோ எடுக்கிறவங்களுக்கு முக்கியமா தெரியும்.
ஸோ ஒரு மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த வெள்ளை ஃபர்ஸ்ட் பிடிச்ச மீன் பாருங்க எவ்வளோ சைஸாக இருக்குன்ட்டு, சரியான சைஸ். நம்ம கையோட அகலத்தையும் அந்த மீனோட சைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சரி, நாங்கள் வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து மொத்தமாக பிடிச்ச மீன் இது. கீழே எல்லாத்தையுமே கொட்டி காட்டுறோம் பாருங்க. ஒன்று 2 3 4 5 ஜிலேபி மீன் இருக்கு, பெரிய ஜிலேபி. எல்லா மீனுமே 1 கிலோ மேல தாங்க. அந்த சின்ன சின்னதா பாருங்க, கை அகலம் எவ்வளவு இருக்கு, மீனோட சைஸ் பாருங்க. அந்த சின்ன சின்னதா இருக்கிற அந்த பஞ்சட்டை மீனை தான் எடுத்துட்டு போயிருந்தேன். செம்ம டேஸ்ட். ஒவ்வொரு மீனும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த 1 கிலோ சைஸ்ல இருக்கிற கட்லா குட்டி மாதிரி இருக்கு. பின்னாடி நம்ம அண்ணனும் ஒரு மீன் காட்டுறாரு பாருங்க. நண்பர்களே, நீங்களும் இந்த சைஸ்ல ஜிலேபி மீன்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. செம்மையா என்ஜாய் பண்ணோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே போல தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாங்க நண்பர்களே.